ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏடபிள்யூஎம்மும் லான்ச்சர் கண்ணையை வச்சு விளையாட போகிறோம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் எண்ட் இட் கேம் ப்ளே வீடியோ. நம்ம இப்போ ஃபேக்ட்ரியில் இறங்கிட்டு இருக்கோம். நம்ம ஏர்ட்ராப்பில் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏடபிள்யூஎம்மும் லான்ச்சரும். அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கிடச்சுன்னா நம்மளுக்கு லக்கு. அதோட நம்ம கேமை வின் பண்ண பார்க்கலாம். ஏன்னா அது ரெண்டுத்தையும் வச்சுட்டு எப்படி வின் பண்ணுறது? ரெண்டுமே லாங்க. ஐயோ, பேராஃபில் வேறு வந்துட்டா ஆட்டோ பிக்கப் இருக்குது, ஆனில் இருக்க போல கைஸ். லெவல் 2 பேக் ஓடுங்க தலைவரே. நம்ம போய்ட்டு இப்போ மேலே உட்காந்துடலாம் கைஸ், இது மேலே. ஏன்னா இப்போ கீழே நம்ம ஓடிட்டு இருந்தோம்னா இன்னும் ட்ராப் எதுலேயுமே போடலை. அதனால நம்ம இது மேலே ஏறி போய் உட்காந்துட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. என்னடா போய் முடிக்கிட்டு இருக்கான். மேலே ஏறி போய் உட்காந்துட்டோம்னா எனிமி பிரச்சனை இருக்காது. ட்ராப்பு போட்டோம்னா நம்ம மெதுவாக இறங்கி நம்ம போய் ட்ராப்பில் லூட் அடிச்சுக்கலாம். ஆனால் இந்த வந்துட்டேன் ட்ராப்பில் போய் லூட் அடிக்கலாம். வாங்க, ட்ராப்பு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த தெரியுது பாருங்க. ட்ராப் சூப்பர் ஏர் ட்ராப்பில் தான் கிடைக்கும் ஏடபிள்யூமும் லான்ச்சர் ஒன்றும். வாங்க பார்ப்போம். ஓடுறோம். இனிமே குறுக்க பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரி தான். நம்மள சும்மா போனவனை பிடிச்சி டக்குன்னு சுடுவாங்க. ஐயோ, நம்மளோட கேரக்டர் வேறு வேஸ்ட்டாக இருக்குது. அதை போட்டு போயாச்சு. ஸ்பீடு பத்தலடா. என்னடா கெல்லி வச்சுருக்கேனா இல்லையா? வச்சுருக்கேனே. நான் அவேக்கண்டு கெல்லி தான் வச்சுருக்கேன். ஆனால் ஸ்பீடாக ஓட மாட்டேறானே இவன். இதை ட்ராப் தெரிகிறது. ட்ராப் தெரிகிறது. இப்போ வாங்க போயிட்டு நம்ம ஏடபிள்யூஎம் கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைக்கலன்னா எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் வேறு ட்ராப்பில் தேடுறதுக்குள்ளே நம்மளுக்கு கண்டிப்பாக எனிமி போட்டுருவான். ஏன்னா அப்போ எனிமிஸ் எல்லாம் ஒரு இடத்துல கும்பலாக போய் ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுதான் நம்மளுக்கு சான்ஸுன்னு நம்ம ஓடணும். கேரக்டர் ஓடுறா. ஓகே, அப்படியே உட்கார வேண்டியதான். எதுக்கும் நம்ம க்ளோவால் போட்டுப்போம். ஏன்னா நம்மளுக்கு பிரச்சனை. போடுறா க்ளோவால் போட்டுப்போம். ஏன்னா எனிமி பின்ன எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது. மெடிக்கிட்டு கிடச்சிருவா. முன்னாடியெல்லாம் இல்லை ஹியூமன் லான்ச் பேர்டு கிடைக்குங்க சூப்பர் ஆடுறாப்புல. இப்போ கிடைக்க மாட்டேங்குது வர. ஓகே. அடுத்தது ஏடபிள்யூஎம் கிடச்சிடுச்சுடா. நான் ஏடபிள்யூஎம் தூக்கி கீழே போட்டேன்டா. ஏன்னா நம்மளுக்கு ஏடபிள்யூஎம் அவ்வளோ தேவைப்படாது. லான்ச்சர் தான் நம்ம ஷார்ட் ரேஞ்சுக்கு தேவைப்படும். எதுக்கும் ஏடபிள்யூஎம் இப்போ எடுத்து வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இல்லை வேண்டாம், ஏடபிள்யூஎம் கிடக்கட்டும். நம்ம லான்ச்சர் மட்டும் கிடச்சா போதும். ஏடபிள்யூஎம் வச்சு நம்மளுக்கு விளையாடவும் தெரியாது. ஏன்னா எய்ம் லாக்காக சீக்கிரத்தில் அதுக்குள்ளே ஏக்கி வச்சுருந்தா ஐயோ இந்த 100 புல்லட்டு கன்று. ஆஹா, இதை நான் என்ன பண்ணேன், இன்னொரு சேலஞ்சை வச்சுக்கலான்னு பார்த்தா இது இப்போயே கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம சேலஞ்சு விளையாடுறப்ப அப்போ கிடைக்காது. இப்போ தான் கிடைக்கும். சரி, ஓடு. மேப்பை போடுறாப்பா. அடுத்த ட்ராப்பு இங்கே. என்னடா அது மேலே வருது மெசேஜ். ஓடு, ஜம்ப் பண்ணு. கார் ஏதாவது கிடைக்குமான்னு தான் நான் பார்க்குறேன். மார்க் பண்ணிட்டேன் என்னோடய ட்ராப்பை. கார் ஏதாவது கிடைக்குமான்னு தான் பார்க்குறேன். அதனால் ஓடிக்கிட்டே ஓடு. ஐயோ, எனிமிட்ட மாட்டிக்கிட்டேனே. மாட்டிக்கிட்டேன். ஐயோ, ஆஹா, மாட்டிக்கிட்டேடா. ஸோ இன்னொரு மேட்ச் வந்துட்டாங்க. நம்ம இப்போ இன்னொரு மேட்ச் விளையாண்டுட்டுருவோம். வாங்க இந்த மேட்ச்லேயாவது போய் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். போய் அடிக்க முடியலன்னா இந்த சேலஞ்ச் ஒரு ஃபெயிலியர். கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏடபிள்யூ ஒட்டுக்கா கிடச்சிதுன்னா நம்மளுக்கு லக்குன்னு அர்த்தம். பார்ப்போம், இறங்குவோம். ஃபஸ்ட்டு ஏர்ட்ராப் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். போய்ட்டு எங்கே மேலேயாவது உட்காந்துக்கலாம். அது அந்த வீட்டு மேலே போய் இறங்கிடுவோமா? டைவ் கொடுத்துருவோமா? ஆஹா, ஐயோ, அங்கே போய் தான் டைவ் கொடுக்கலாம். ஆஹா, போச்சு. அது மேலே இறங்க முடியாதா? இப்போ எப்படி போகிறது? ஜிப்லைன் அப்படியே கிளாஸ் ஆகுது. அதில் ஏறி போயிட வேண்டியதான். வாங்க, அப்படியே ஜிப்லைனை பிடிச்சி நம்ம போகிறோம். அந்த இடத்துல அது மேலே போய் கொண்டையில் உட்காந்துக்கலாம். அப்புறமா ஏர் ட்ராப் போட்டோன்னே கரெக்டாக விழுதுடுறா. ஐயோ, எழுத்து போச்சா? மெடி போடு. ஒரு மெடி இப்போ வேஸ்ட் பண்ணிடலாம். என்ன பண்ணுறது? அப்புறம் ஓடுறதுக்குள்ளே எவனோ எனிமே அடிப்பான். சரி, போட்டாங்கடா ட்ராப்பு. போட்டாங்கடா. ஓடுறா. ஆஹா, இப்போ ஒரு விழுந்துருவோண்ணா. அதுக்கு இந்த மெடி இதுக்கு யூஸ் பண்ணிடலாம். சரி விடு, நடந்துடுச்சு. ஓடுறா. ட்ராப் அங்கே இருக்கீங்க எங்கடா ஓடிட்டான். ஸோ ட்ராப் மார்க்குச்சு. நான் தப்பாக ஓடிக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஓடுறா. ஓடு. நம்ம இன்றைக்கி முடிக்க முடியுதான்னு பார்ப்போம்.
அதோட பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் நல்லா ஏற்றுங்க. நம்ம ப்ளே பட்டன் வாங்கணும், அந்தமாரி நம்ம சேனல் வளரணும். டான் 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 டான். காரு கிடக்குதுன்னு நான் ஓடுறேன், மேப்பில் காமிச்சாங்க. காரு கிடக்குதுடா, காரு கிடக்குதுடா, காரு. இது என்ன இந்த கண்ணா, ஜிப்லைன் கண்ணா? அந்த கண்ணு என்ன விசுக்குன்னு போவாங்களே ஒரு கண்ணு, அது பேர் ஏதோ. சரி வா, நம்ம வேலையை பார்க்கலாம். நம்ம கார் எடுத்துகிட்டு விரட்டுன்னு ஓடுவோம். எனிமி தம்பியெல்லாம் நான் உங்களை எதுவும் பண்ணல, நீங்களே எதுவும் பண்ணாதீங்க, நான் பிஸியான ஒரு வேலையில் இருக்கேன். சரி பட்டுன்னு. ஐயோ, என் வாயெல்லாம் வலிக்குதுங்க, வாயில் புண்ணு இருக்குங்க, உதட்டுக்கிட்ட பேசி வலிக்குது. கொஞ்ச நேரம் வாயை பூத்திக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஓடுறா. ட்ராப் இங்கே ஒன்று போட்டு அதில் எவனும் எனிமி எடுக்கலையில, நம்மளுக்கு எதுக்கும் இந்த ட்ராப்பு பக்கத்துலேயே 2 போட்டிருக்காங்க. இது முடிச்சுட்டு அது போவோம், இதில் கிடைக்கலன்னா அதுக்கு போய்டுவோம். உட்காந்துருப்போம். எனிமி அவனை கீழே நடத்துப்போம். போட்டான், ஃப்ளைட்டுக்காரன் வந்துட்டான். போட்டான்டா ட்ராப்பு. போடு, ஃபஸ்ட்டு லூட் அடிக்கலாம். ஏற்று க்ளோவால் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த சைடு, ஏன்னா கலாரி மேப்பு வந்து நம்மளுக்கு ஒரு காலவாரி மேப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம கலாரி மேப்பில் ஒரு தடவை கூட போய் அடித்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ 2 தடவை அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நம்ம காலவாரி மேப்பில் எனக்கு சுத்தமாக ஆகாது கைஸ் இந்த மேப்பை. ஐயோ, பெர்முடா தான் நம்மளுக்கு. பெர்முடா நெக்ஸ்ட்டாக அந்த ஆல்பைன் புருகட்ரி கூட அவ்வளோவா நம்ம விளையாடுறப்ப கனெக்ட் ஆகாது அந்த மேப். நம்மளாம் வச்சுட்டு போனால் தான், அதுவும் பேட்டில் ராயலில் பிஆர் ரேங்கில் வாய்ப்பே இல்லை. ஏன்னா எங்கேருந்து வேணால் இனிமேல் வருவாங்க. இதுலலாம் கலாரியிலலாம் வந்து நம்ம வேலை கிராண்ட் லாபி போனோம்னு வச்சுக்கோங்க, கிராண்ட் மாஸ்டர் லாபி வாய்ப்பே இல்லை. இப்போவே அடிக்கிறது சாத்தியமே இல்லை. நான்லாம் அடிச்சிருவீங்க, சில பேர் அடிச்சிடுவாங்க, ஆனால் நான் அடிக்கிறது சான்ஸே இல்லை கைஸ். ஏன்னா அப்படி ஒரு ஆள்னா பாட்டுன்னு சொல்ல மாட்டேன். போடு, ஏடபிள்யூ லான்ச்சரும் கிடச்சிருச்சு, போடுறா, நம்மளுக்கு லக்குடா. ஈரப்பா, இங்கே ஏதோ ஒரு எனிமி வந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. க்ளோவால் உடைக்கிறான். ஐயோ, செம்ம லக்கு கைஸ் நம்மளுக்கு. வந்துட்டான், போடுறான். அவ்வளோதான் கைஸ், 1 கிலோ அடிச்சாச்சு. ஏடபிள்யூஎம் ஓகே, காரை நம்ம ஆட்டோ எடுத்துகிட்டு போகலாம். சைடில் சவுண்டு கேட்கும், கண்டுக்காதீங்க. வந்து மைக்கு நம்மளுக்கு ரிப்பேர் ஆகலை, நம்ம ரிப்பேர் பண்ணுற கடையில் கொடுத்துருவோம். பீஸ்ட் படம் ஓடுது கைஸ். ஞாயிற்றுக்கிழமை 6:30 இருக்குது. செமையாக இருக்கு கைஸ். சொல்லுங்கள், நம்ம வந்து கேமிங் கண்டென்ட் போடலாமா, அக்வாரியம் கண்டென்ட் போடலாமா, என்ன விளாக் கண்டென்ட்டா, என்ன கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது செய்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். நீங்கள் உங்களது இதுக்கு தான் நான் இருக்கிறேன். உங்களது கேள்விக்கு பதிலளிக்க தான் நான் இருக்கிறேன். என் விருப்பத்தை பதிலளிக்க தான் நான் இருக்கிறேன். அதுக்கு தான் சொல்லுங்கள், என்ன கண்டென்ட்னோ சொல்லுங்கள், போடலாம். அதோட பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். நம்மளுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும். இப்போ தான் 13 சப்ஸ்கிரைபரே வந்திருக்காங்க. பார்க்குறவங்க மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு தட்டி விட்டு பக்கத்தில் மணி இருக்கும், டிங்கு அதை ஆட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். கார் வேறு ஏதோ மாற்றிப்போமா, ஆட்டோ ஸ்பீடாகவே போக முடியும். என்னடா இன்றைக்கி லக்காக நடக்குது நம்மளுக்கு. அட பாவீங்களா, இப்போ தானடா கார் வேணும்னு கேட்டு போனால் அதுக்குள்ளே கார் போட்டாங்கடா. நீ லக்கு இருக்குது போல். நம்ம அதோட வந்து நம்மள்ட்ட அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்காது. நம்ம காஸ்டியூம்லாம் போட மாட்டோம். எப்போயுமே ஒரே காஸ்டியூமில் தான் விளையாடுவோம். நம்மளை பார்த்து சில பேர் இன்ஸ்பயர் ஆகி டைமண்ட் டாப்பை பண்ணி, எதுக்கு நான்லாம் டைமண்ட் டாப்பவே பண்ணதே இல்லை கைஸ் தெரியும். அதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு, நம்ம கேமை ஃபன்னாக விளையாடணுமோ இல்லையே. இந்த ரிச் பீப்புள் மாதிரி அவங்க எல்லாம் பண்ணுறவங்க எல்லாம் பண்ணட்டும், அவங்களுக்கெல்லாம் கரீனா ஃப்ரீயாக தருவாங்க. நம்மளுக்கெல்லாம் அந்த பிரச்சனைனா சரி, நம்ம எதுக்கு அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு, நம்ம கேம் பிளேயில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்.
போட்டா ஐயா சேவ் ஜோன். எவ்வளோ சூப்பராக ட்ராப்பில் லூட் அடிச்சிட்ருக்கான். வேண்டாப்பா அந்த சைடே வேணாம். நம்ம லாஸ்ட் ஜோனுக்கு புல்லட் நிறையா தேவைப்படும். நம்ம லாஸ்ட் ஜோன் வரைக்கும் போயிட்டோம்னா புல்லட் தேவைப்படும். போயிட்டோம்னா தான் இப்போ எவ்வளோ போட்டாலும் போட்டுருவான். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரஸான இடம். 13 அலைவு 1 கில்லு தான் பண்ணிடுவோம். ஆனால் அந்த இடம் கொஞ்சம் இந்த இடம் ஒரு பெரிய இடம்னே சொல்லலாம். இந்த இடத்துல நிறைய எனிமிஸ் இறங்குவாங்க. நம்மளுக்கு சில நேரம் வந்து இப்போ தான் வந்து ப்ரோ லாபி இதே ஸ்டார்ட் ஆகி ஜாயிண்ட் ஆகிருக்கு நம்மளுக்கு. முன்னாடியெல்லாம் ஃபுல்லாக பாட்டு பிளேயர்ஸ் தான். அப்புறம் கமெண்ட் அடிப்பீங்க, பாட்டு வரட்டெல்லாம் நீ சேலஞ்சு பண்ணி விளையாண்டுட்டு நீ இது சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சப்ஸ்கிரைப் வாங்க போகணும். சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. அதனால தான் நான் ப்ரோ பிளேயர் லாபியாகவே பார்த்து போடுறேன். ப்ரோ பிளேயரே கனெக்டே ஆக மாட்டேறாங்க. இந்த லாபி ஏதோ அதான் கைஸ் நம்மளை கொண்டுட்டாங்க கைஸ்.